காதை கேட்க வைக்க முடியாதுன்ட்டும், அதுக்கு காது மிஷின் மட்டும்தான் தீர்வுன்ட்டும் எவ்வளோ காலம் நாம் ஏமாற்றிட்டு இருக்கோம். கடந்த ஜூன் 2025 டிசம்பர் 2025 வரைக்கும் 704 காதுகளுக்கான ரிசல்ட்டுகளை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 1% காது கேட்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நடுவில் எப்படி நம்மளால அந்த அளவுக்கான ஒரு முன்னேற்றம் 32லேருந்து 52% காது கேட்கக்கூடிய தன்மையில் ஒவ்வொரு படிநிலையிலையும் நம்மளால எப்படி முன்னேற்றம் காட்ட முடியும். முறையான சிகிச்சை சரியான நேரத்தில் எடுக்கிற பொழுது காது கேட்கக்கூடிய தன்மையை தாராளமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய கண்டிஷனும் இருக்குது, சரி பண்ண முடியாத கண்டிஷனும் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு காது கேட்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்குன்னா அது எந்த வயசுல இருந்தாலும், சின்ன குழந்தையா இருந்தால் தயவு செஞ்சு உடனே ஆரம்பிங்க. அவங்க எந்த வயசுல இருந்தாலும் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. தள்ளி போட்டுட்டு அதை சரி பண்ண முடியாத நிலையில தள்ளிட்டு கொண்டு போகாதீங்க. காது மிஷினே நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். மிஷின் போடுறதுக்கு முன்னாடி இருந்த காது கேட்கக்கூடிய தன்மை எப்படி, இப்போது அந்த மிஷினை நீங்கள் கழட்டி வச்சா எந்த அளவுக்கு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதையும் பாருங்கள். உங்களுக்கு 1% இல்லை இந்த காது கேட்கக்கூடிய தன்மை முதல்ல இருந்ததை விட கம்மியாகுது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் தயவு செஞ்சு இயற்கை காது கேட்கக்கூடிய தன்மை அதிகப்படுத்துறதுக்கான சிகிச்சையை ஆரம்பிங்க. நேரில் மருத்துவரை பாருங்கள், மருத்துவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேளுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சிகிச்சை ஆரம்பிக்கலாம். பொதுவாக எங்களுடைய சிகிச்சைங்கிறது மருந்து போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே காது கேட்கக்கூடிய தன்மையில் முன்னேற்றம் தெரியும். அந்த முன்னேற்றத்தை பார்த்துட்டு முடிவெடுங்களேன். யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக ப்ரீ ஆக்குபைடு மைண்டில் ஒரு முடிவு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நேரில் வாங்க, உங்கள் பிரச்சனை என்னங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பிறகு விருப்பப்பட்டால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க. சரிங்களா? ரொம்ப சுலபமாக்கி இருக்கும் காது கேட்கக்கூடிய தன்மைக்கான சிகிச்சையை. கன்சல்டேஷனும் சரி, டெஸ்ட் டோஸ் ட்ரீட்மெண்ட்டுங்கிறதையும் சேர்த்து இருக்கும். ஒரு வேளை மருந்து போட்டு ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க. அந்த ரிசல்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா மேற்கொண்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அன்னைக்கு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு 2 நாள் கழிச்சோ 4 நாள் கழிச்சோ உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். எப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுங்கிறது உங்களுடைய மருத்துவர் உங்களுக்கு உதவருக்கு மட்டும்தான் இருக்காங்க. எங்களுடைய மருத்துவர்கள் கிட்ட உங்களுடைய ஒப்பீனியன் தேவை, உங்களுடைய கண்டிஷனுக்கான ஒப்பீனியன் தேவை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஆடியோகிராம் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டை அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா டாக்டர் பார்த்துட்டு இது சரி செய்யக்கூடிய கண்டிஷனா இல்லை சரி செய்ய முடியாத கண்டிஷனாங்கிறத சொல்லுவாங்க. பிறகு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.